வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. சிந்தனைக்கு எடுத்துக்கொண்ட தலைப்பு தன்னை அறிந்து இன்பமுற தந்திரம். இன்றைய காலகட்டத்தில் இயந்திரகதியில் வாழும் மனிதனுக்கு தன்னை அறிதல் அவசியமாகிறது. அதற்கு அகநோக்கு பயிற்சி தேவை. அப்பயிற்சியால் தான் இறைவனை உணர்ந்து செயல்படும் மெய்யுணர்வு கிடைக்கும். இவ்வாய்ப்பை உணர்ந்து வாழ்க்கையில் தூயனாய் செயல்பட குருவின் துணையை பற்றுக்கோடாக கொள்ள வேண்டும். தன்னை அறிதல் என்பது புறத்தே செல்கின்ற மனதை உள்நோக்கி திருப்புவது. தன்னை அறிந்து கொண்ட மனிதனால்தான் தனக்குள் அடங்கியுள்ள குணநலன்கள், பிற உயிர்களின் தன்மைகள், உயிர்களின் உற்பத்தி, பிரபஞ்ச உற்பத்தி, இயக்கம் பற்றி அறிந்து கொள்ள முடியும். இறைநிலையின் ஒரு பிரிவுதான் நான், நானும் இறைநிலையும் ஒன்றுதான் என்பதை உணர்ந்து கொள்வார்கள். வள்ளலார் தன்னை அறிந்து இன்பமுற வெண்ணிலாவே, ஒரு தந்திரம் நீ சொல்ல வேண்டும் வெண்ணிலாவே என்றார். தன்னை அறிதல் என்பதை வேதாந்தம் முக்கியத்துவம் அளித்து வற்புறுத்துகிறது. தன்னை அறிந்து கொண்டவரே முழுமை பேரடைந்தவர்கள். அவர்களால் தான் உலக மக்களிடையே அன்பு வளரும், சமாதானம் நிலைக்கும் என்கிறார் வள்ளலார். மகான் மனித மேன்மைக்காக கொடுத்த இரண்டொழுக்க பண்பாட்டை கடைபிடித்து வாழும்போது தன்னை அறியும் தன்மை உண்டாகும். திருமூலர் ஒரு பாடலில் தன்னை அறிய தனக்கொரு கேடில்லை, தன்னை அறியாமல் தானே கெடுகின்றான், தன்னை அறியும் அறிவை அறிந்த பின் தன்னையே அர்ச்சிக்க தான் இருந்தானே என்கிறார். நம்முடைய வினைப்பதிவின் காரணமாக பிறக்கின்றோம். பொருள், புகழ், செல்வாக்கு, புலனின்பம் என்ற 4 வழிகளிலே செயல்பட்டு கொண்டிருக்கின்றோம். அதன் விளைவாக வாழ்க்கையில் துன்பம்தான் அதிகமாக உள்ளது. எனவே நாம் நிறைவான வாழ்க்கை வாழ்வதற்கும் இறைநிலையை உணர்வதற்கும் தான் ஆன்மீக வாழ்க்கை வாழ்கிறோம். தன்னை அறிய தந்திரம் கற்றுக் கொடுத்தவர் நம் குருமகான். அகத்தவம், அகத்தாய்வு தான் நம்மை உள்நோக்கி அறியக்கூடிய ஆற்றல் உடையது. மகான் ஒரு கவியில் அறிவானது நிறைநிலையை ஆதியாக அமைதி நிலையில் உணர்ந்து அதுவாம்போது அறிவு உயர்ந்தகன்று அமைதி பேரின்பத்தில் அணுமுதலாய் அண்டகோடி தானே ஆக அறிவே அவ்வன் நிலையில் ஒழுங்கியக்க அமைப்பாகி முறை பெறலாது இயங்கும் மேலாம் அறிவின் பெருமை உணர்ந்த இன்ப வெள்ளத்து ஆனந்தத்தில் திளைக்க வாரீர் வாரீர் என்பார்கள். தன்னை அறிவதுதான் அறிவின் உச்சம் என்று மகான் சொல்வாங்க. சில சமயங்களில் உணர்ச்சி வயப்பட்ட நிலையில்தான் தவறான செயல்களை செய்கிறோம். தவம் செய்யும்போது மனம் சலனமற்ற நிலையில் அமைதியாக இருக்கும். சில சமயங்களில் பல காரணங்களால் அமைதி நிலை குறைந்து விடுகிறது. அதற்கு தான் அகத்தவம், அகத்தாய்வு தொடர்ந்து செய்ய வேண்டும். அதனால் நம்மிடம் உள்ள 6 தீய குணங்களும் சீரமைக்கப்பட்டு மன தூய்மை, வினை தூய்மை உண்டாகும். வினைப்பதிவு குறையும். சாண் ஏறினால் முளம் சறுக்கும் என்பார்கள். நம்முடைய வினைப்பதிவின் காரணமாக உடற்பயிற்சிகள் தவம் செய்வதற்கு முடியாது, தடை ஏற்படும். அதற்கு கடுமையான முயற்சி செய்து தவம் செய்து மௌனம் அதிக நேரம் இருந்து அகத்தாய்வு செய்ய வேண்டும். உன்னையே நீ அறிவாய் என்கிறார் சாக்ரட்டிஸ். ஒரு மனிதன் தெய்வீக நிலையில் வாழ வேண்டுமென்றால் அவரது மனம் நல்ல நிலையை அடைய வேண்டும். மனிதனுடைய மனமே அவனது குருவாகும். மனதின் ஆற்றல் அளவிட முடியாது. பஞ்சபூதங்களையும் தாண்டிய பெரும்பூதம் மனமாகும். சும்மாவே இருக்காது. அது விசித்திரமான பூதம். அறிவுதான் அந்த பூதத்தை ஆள வேண்டும். பூதம் அறிவை ஆளுமை செய்தால் அழிவுக்கு வித்திட்டு விடும். மனதை அடக்க நினைத்தால் அலையும், மனதை அறிய நினைத்தால் அடங்கும் என்பார்கள் மகான். அகத்தவம் என்னும் திறவுகோல் கொண்டு மனம் என்ற அறையை திறந்து தற்சோதனை என்னும் விளக்கேற்றி கூர்ந்து பார்த்து தனக்குள்ளாக முடங்கி கிடக்கும் குப்பைகளை, அதாவது தீய பதிவுகளை ஒவ்வொன்றாக முறையோடு களைந்து விட்டால் தன்னை பற்றி அறிந்து கொள்ள முடியும். நான் யார் என்பது தெளிவாக விளங்கும். இறைநிலையை உணர்ந்தால் தன்னை உணர முடியும். தவத்தின் மூலம் சிந்தனையால் சிறுக சிறுக விரிந்து எல்லை கட்டிய உணர்விலிருந்து எல்லையற்ற நிறைந்த தன்மையில் கொஞ்சம் கொஞ்சமாக விரிந்து கொண்டே போய் பூரணமாக எல்லாம் வல்ல இறை உணர்வை பெற்றுவிட்டால்
தன்னை அறிந்து கொள்ளும் அறிவு தானாக வந்துவிடும். அந்த நிலையில் அறிவு முழுமையடைந்து அந்த முழுமையில் ஆனந்தத்தை உணர்ந்து பேரானந்தம் அடைகிறது. நம் குருமகான் காட்டிய வழிகளில் நடந்து தன்னை அறிந்து இன்பமாக வாழ்வோம். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன்.